हरि ओम गुरुवे शरणम। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन क्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दं। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। 3 ஸ்டேஜஸை வந்து ஒரு பர்சன் கிராஸ் பண்ணணும். இப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தோம். அதில் வந்து நான் பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸையும் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணணும். வர ரிசல்ட்டை ஈஸ்வர பிரசாதமாக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் உபாசன யோகா, இது வந்து 2வது ஸ்டேஜ். இது எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னோட என்டையர் பர்சனாலிட்டியையே நான் வந்து கண்டிஷன் பண்ணிக்கிறதுக்காக இந்த தியானம் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலர்லி வந்து என்னுடைய மனசை வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்கு இந்த உபாசனா யோகம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மனசு வந்து இப்போ கிளாஸ் கேட்கும்போது மனசு வந்து எப்படி இருக்குன்னா, லைட்டாக கொஞ்சம் இங்கே அங்கெல்லாம் போயிட்டு வருது இல்லை, அலப்பாயிர ஒரு மனசாக இருக்குது. இப்போ இந்த ஃபோக்கஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சும்மா கண்ணை மூடிண்டு 5 நிமிஷம் நம்மளால் உட்கார முடியறதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த தியானம் பண்ணுறது மூலமாக இந்த ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டிலாம் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் 3வது என்னது, ஞான யோகம். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஞான யோகாலேயே வந்து அகெயின் 3 டிவிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வெரி குட். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த 3 வார்த்தையை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிடணும். ஏன்னா நிறைய வாட்டி இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்போம். அப்போ என்னன்னு யோசிக்கக்கூடாது. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னா என்னன்னா கேட்கறது. இப்போ உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம்ல, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மனா ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னால் இந்த வேதாந்தாவை சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லெங்த் ஆஃப் டைமுக்கு ஒரு டீச்சருக்கு கீழே போய் படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் அதுக்கு பேர் ஸ்ரவணம். நெக்ஸ்ட்டு வந்து மனனம். இப்போ படித்த விஷயத்துலையே நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு பேர் மனனம் அப்படின்னு அர்த்தம். எப்படி டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிப்பேன் அப்படின்னா, நிறைய இன்னும் வேறு டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறது மூலமாக, இப்போ இதில் ஏற்படுற டவுட்டு வேறு ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ ஆல் ரவுண்டை பார்த்தோன்னா எனக்கு டவுட்டே வந்து இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் மனனம். 3வது என்னது, நிதித்தியாசனம்.
இப்போ என்ன நான் வந்து கேட்டேனோ, என்ன டீச்சிங்கை நான் வந்து கேட்டிருக்கேனோ அதை வந்து அசிமிலேட் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம். இப்போ என்ன சீசன்? மாவடு சீசன் இல்லையா? என்ன ஆகணும் அந்த மாவடு? எப்போ நன்னா இருக்கும்? அது நன்னா ஊறினாதான் அது வந்து நன்னா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம கேட்குற விஷயம் நம்மளுடைய அந்தக்கரணத்தில் போய் நன்னா அப்படியே ஊறணும். அப்படியே இந்த டீச்சிங்கில் நம்மளுடைய அந்தக்கரணம் சோக்கடாக இருக்கணும். அப்போ ஊறணும்னா என்ன பண்ணணும்? திருப்பியும் கேட்கணும். அதை பற்றியே நான் மறுபடியும் திங்க் பண்ணணும், சிந்திக்கணும். நான் ஆல்ரெடி என்ன கேட்டேனோ அதை நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி நாம் வந்து ஞான யோகா ஸ்டேஜுக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது வேதம் வந்து இப்போ என்ன சொல்கிறது? நான் உனக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்தே இந்த ஞான யோகத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன தெரியாதோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்ச விஷயம்? நான் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த பாடி தான் நான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுறது? அந்த பாடியிலேருந்தே வந்து தன்னோட டீச்சிங்கை ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த பாடியிலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அது ஃபஸ்ட்டே என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுன்னா, உனக்கு இருக்கிறது ஒரு சரீரம் இல்லை, ஆனால் எத்தனை சரீரம் இருக்கு? 3 சரீரம் இருக்கு. ஷரீரத்ரயம் அப்படின்னு பேர் அதுக்கு. என்ன 3 சரீரம்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இதே ஆர்டர்லயே ஞாபகம் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அப்போ இந்த 3 சரீரத்தையும் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? 4 ஃபேக்டர்ஸை வச்சு இந்த 3 சரீரத்தையும் நாம் வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்டர் பார்த்தோம்? எதால் இது ஆக்கப்பட்டிருக்கு, மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எவ்வளோ பார்ட்ஸ், எவ்வளோ காம்பனன்ட்ஸ் அதில் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி. இப்போ கண்ணுக்கு நம்மளுக்கு ஒருத்தரோட சரீரம் தெரியுது, நம்மளோட சரீரமும் நம்மளுக்கு தெரியறது இல்லையா? அதுக்கு பேர் ஸ்தூல சரீரம், கண்ணுக்கு தெரியற சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னா கண்ணுக்கு தெரியாத சரீரம் அப்படின்னு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் ஆர்கனுக்கும் உள்ள ஒரு சக்தி வேண்டியிருக்கு இல்லையா? அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. அந்த சக்தியை நாம் வந்து சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரமோட பார்ட்ஸ் நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து அதை பெருசாக ஒன்றும் படிக்க வேண்டாம். சூக்ஷ்ம சரீரத்தில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 19 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னெல்லாம்? பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணா, அப்புறம் அந்தக்கரணம். அந்தக்கரணம்ல 4 என்னெல்லாம்? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படின்னு நாம் 19 பார்ட்ஸு பார்த்தோம். ஸோ இந்த 19 பார்ட்ஸும் இருக்கிறதுனால தான் நாம் வந்து இப்போது லைவாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் காரண சரீரம். காரண சரீரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்? எது ஒன்று ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் காரணமாக இருக்கோ அதுக்கு காரண சரீரம் அப்படின்னு அந்த பேரையே வந்து அதுக்கு வச்சுட்டா. ஸோ அது வந்து எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்? ஒரு சீடு மாதிரி நாம் வந்து அதை இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த சீடுக்குள்ளே மரம் பொட்டென்ஷியலாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பிரளயம் போது என்ன ஆகும்னா இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரத்துக்குள்ளே ஒடுங்கிடும். சிருஷ்டியும் போது என்ன ஆகுறது? மறுபடியும் காரண சரீரத்துலேருந்து இப்போ அவைலபிளாக இருக்கிற மாதிரி அது வெளியில் வருது. ஸோ இது வந்து ஷரீர திரயம் அப்படின்னு பேர். சாஸ்திரம் என்ன பண்ணுறது? இதே பாடியை அகெயின் வேறு ஒரு ஆங்கிளில் வேறு மாதிரி டிவைடு பண்ணுறது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பஞ்ச கோஷா அப்படின்னு பேர்.
இது வந்து புதுசு இன்னையோட டாபிக் பஞ்ச கோஷா ஆர் கோஷ பஞ்சகம். எப்படி ஷரீரத்ரயம் அப்படின்னு படித்தோம் இல்லையா, இதை வந்து கோஷ பஞ்சகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா எவ்வளோ பார்ட்ஸு, எவ்வளோ லேயர்ஸு? 5. இப்போ வந்து ஒரே ஆள் தான், ஒரே பர்சன் தான், ஆனால் இப்போ டிவைட் பண்ணுற ஆங்கிள் மட்டும் இங்கே வேறுபடுறது. இப்போ வந்து நம்மளுடைய பாரதம் அப்படின்ற தேசம் இருக்குல்ல, இதை வந்து ரயில்வேஸ் வந்து ஒரு மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாள் இல்லையா. இவ்வளோ 16 டைப்ஸாக வந்து டிவிஷன்ஸாக வந்து ரயில்வேஸ் வந்து நம்மளுடைய பாரதத்தை வந்து ஈஸ்டர்ன் ரயில்வேஸ், வெஸ்டர்ன் ரயில்வேஸ், அந்த மாதிரி சதர்ன் ரயில்வேஸ், நார்தர்ன் ரயில்வேஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்பாள். அதே பாரதத்தை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக 28 ஸ்டேட்டாகவும் 8 யூனியன் டெரிட்டரியாகவும் வந்து பிரிச்சிருக்கா. ஒரே பாரதம் தானே, ஆனால் டிவைடு பண்ணுற ஆங்கிளை பொறுத்து டிவிஷன்ஸ் வந்து வேறுபடுறது. இப்போ இந்த சரீரத்ரயம் இருக்குல்ல, அது எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணித்து அப்படின்னு பார்த்தா, பேசிக்காக எதால் ஆக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, இந்த ரா மெட்டீரியலை பொறுத்து அதை பிரிச்சிருக்கோன்னு வச்சுட்டோம்னா, இந்த கோஷ பஞ்சகம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து, அது பண்ணுற ஃபங்க்ஷனை பொறுத்து இப்போது இந்த 5 லேயர்ஸாக இதே பர்சனாலிட்டியை நாம் வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 என்னன்னு முதல்ல லிஸ்ட்டு மட்டும் பண்ணிக்கலாம், அப்புறம் அதனோட டீட்டெயில்ஸை நாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்னமய கோஷா, ரெண்டாவது பிராணமய கோஷா, மூணாவது மனோமய கோஷா, நாலாவது விஞ்ஞானமய கோஷா, அஞ்சாவது ஆனந்தமய கோஷா. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய இப்படின்னு 5 லேயர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியாக ஒரே பர்சனை நாம் வந்து இப்போது பிரிக்கிறோம். அன்னமயனா என்ன அப்படின்னா, சிம்பிள். அன்னமயா இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சரீரம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்தூல சரீரம்னா என்னன்னு இப்போது தெரியும். அதே மாதிரி ஆனந்தமய அப்படின்னு அந்த கடைசி ஒன்று இருக்குல்ல, அதுவும் ரொம்ப ஈஸி. ஆனந்தமய இஸ் ஈக்குவல் டு காரண சரீரம். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு 2 தெரியும். அப்போ இந்த நடுவில் இருக்குல்ல சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்கே, அதை தான் ஃபர்தராக நாம் 3 லேயர்ஸாக இப்போ வந்து பிரிக்கிறோம். என்னென்ன? பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய அப்படின்னு பிரிக்கணும். ஸோ அன்னமய கோஷா அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்குல்ல, இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அன்னத்திலேருந்து தான் இந்த ஃபிசிக்கல் பாடி வருது. அப்புறம் எது இந்த பாடியை மெயின்டைன் பண்ணுறது? அன்னம்தான் இந்த பாடியை இப்போது மெயின்டைன் பண்ணுறது. அப்புறம் இந்த பாடி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்? வேறு ஏதோ ஒன்றுத்துக்கு இந்த பாடி அன்னமாக ஆக போகிறது. அதனால் அன்னத்திலேருந்து பிறக்கிறது, அன்னத்திலேயே மெயின்டைன் ஆகிறது, மறுபடியும் அது அன்னத்திலேயே போய் சேருறது. அதனால இந்த பாடிக்கு பேர் அன்னமய கோஷா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பிராணமய கோஷா, ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஸ்தூல தேகம் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த சக்தி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னா, பிராண சக்தி வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம லைவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாமா? லைவாக தானே இருக்கோம். நம்ம எதனால் லைவாக இருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ளே சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால நாம் வந்து இப்போ லைவாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து டெத் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பிராணன் போயிடுத்து அப்படின்னு சொல்கிறோம்ல, பிராணன் இஸ் கான் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறோன்னா, சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு பிரிஞ்செடுத்து அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தோட ஒரு பார்ட்டு தான் இந்த பஞ்ச பிராணன் இல்லையா. அப்போது சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் அந்த 19 பார்ட்ஸும் வந்து ஸ்தூல சரீரத்திலேருந்து பிரியறதை தான் நாம் வந்து
டெத் அப்படின்னு சொல்லுவோம். டெத்துக்கு டெஃபினிஷன் இருக்குது, பர்த்துக்கு டெஃபினிஷன் இருக்குது. ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் சேரறது பர்த்து, ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் பிரியறதுக்கு பேர் டெத் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிராணமய கோஷா வந்து இந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ இதனோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா பஞ்ச பிராணா பார்த்துட்டோம் இல்லையா, ஆல்ரெடி நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். பஞ்ச பிராணா ப்ளஸ் பஞ்ச கர்மேந்திரியாணி இது ரெண்டும் சேர்ந்தது வந்து பிராணமய கோஷா. கர்மேந்திரியாணி பார்த்தோம் இல்லையா, கை கால் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ பஞ்ச பிராணா ப்ளஸ் பஞ்ச கர்மேந்திரியாணி. மொத்தம் வந்து சூக்ஷ்ம சரீரத்தில் எவ்வளோ பார்ட்ஸு? 19 பார்ட்ஸ். அதில் 10 இப்போ எங்கே போயிடுத்து? பிராணமய கோஷாக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மனோமய கோஷா, நம்மளோட இமோஷனல் பர்சனாலிட்டி. எல்லா விதமான இமோஷன்ஸும் எந்த இடத்துல வெளிப்படுறது அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் மனோமய கோஷா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எல்லா விதமான இன்டெசிசிவ் தாட்ஸ், பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த டவுட் வந்துட்டே இருக்குல்ல, அது எங்கே நடக்கிறது அப்படின்னா மனோமய கோஷால தான் அந்த டவுட் எல்லாம் நடக்கிறது. அப்புறம் ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசையர் நம்மளுக்கு வருது இல்லையா, ஒரு ஆசை ஏற்படுறது, அதுவும் எங்கே அப்படின்னா மனோமய கோஷால தான் அந்த ஆசையும் வந்து ஏற்படுது. இச்சா சக்தி சொல்லுவோம்ல அது. ஸோ மனோமய கோஷா தான் என்ன பண்ணுறது, பிராணமய கோஷாவை துரத்தி வேலை வாங்கிறது. இப்போ வந்து ஆசைப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று போய் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டா எது வந்து அந்த கடைக்கு நம்மளை வந்து துரத்துறது, கையும் காலும் எழுந்து நடந்து போகணும்ல அங்கே போய் வாங்குறதுக்கு. அப்போ அது எந்த ஃபங்க்ஷன் வந்து எது வந்து கையும் காலும் நகர்த்தி அந்த பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா பிராணமய கோஷா வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் எது அதை புஷ் பண்ணுறது அப்படின்னா மனோமய கோஷா வந்து அதை புஷ் பண்ணும். ஸோ மனோமய கோஷாவோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா மனசு ப்ளஸ் பஞ்ச ஞானேந்திரியாணி. இப்போ வந்து கிளாஸ் வந்து காதில் விழணும் அப்படின்னா மனசு எங்கே இருக்கணும்? காதுக்கு பின்னாடி இருக்கணும். அப்போ தான் கிளாஸ் வந்து இப்போ நம்மளால் கேட்க முடியும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் நான் வீட்டை சரியாக பூட்டினேனான்னு ஞாபகம் இல்லையேன்னு யோசித்தோன்னா அவ்வளோதான். அந்த நேரத்தில் என்னெல்லாம் சென்டென்ஸ் வந்து பேசப்பட்டதோ அது எதுவுமே காதில் விழுந்திருக்கும் சப்தம், ஆனால் என்னால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது. அப்போ காதுக்கு பின்னாடி இப்போ அந்த மனசு இருக்கணும். ஸோ மனசு ப்ளஸ் பஞ்ச ஞானேந்திரியாணி இஸ் ஈக்குவல் டு மனோமய கோஷா. இதில் அஃப்கோர்ஸ் சித்தம் அண்ட் அகங்காரம் ரெண்டுமே வந்து இன்க்ளூடட் தான். ஏன்னா இப்போ ஆசைப்படணும் ஒரு விஷயத்தை அப்படின்னா ஆல்ரெடி நான் அதை பார்த்து எங்கேயோ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டுருக்கணும்ல. அப்போ என்னோடய மெமரியில் அது இருந்ததுனா தான் அதை பற்றி என்னால் ஆசையே பட முடியும். அதனால் சித்தம் அண்ட் அகங்காரம் வந்து அதில் இன்க்ளூடட். நெக்ஸ்ட் என்னது? விஞ்ஞானமய கோஷா. இதுதான் வந்து அந்த தெரிஞ்சுக்கிற பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும்? புத்தி ப்ளஸ் பஞ்ச ஞானேந்திரியாணி இஸ் ஈக்குவல் டு விஞ்ஞானமய கோஷா. இப்போ நான் வந்து எனக்கு இப்போ நீங்கள் பேசுகிறது புரியறது அப்படின்னு சொன்னோன்னா எந்த காம்பனண்ட் அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா விஞ்ஞானமய கோஷா தான் அதை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கிறது. ஸோ இந்த தெரிஞ்சுக்கிற பர்சனாலிட்டிக்கு பேர் விஞ்ஞானமய கோஷா. இப்போ மனோமய வந்து இமோஷன்ஸ் இச்சா சக்தி அப்படின்னு சொன்னால் விஞ்ஞானமயா தெரிஞ்சுக்கிற பர்சனாலிட்டி இல்லையா, அதனால் அது ஞான சக்தி. மொத்தம் எத்தனை சக்தி இருக்கு? ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு சொல்கிறோம்ல, அந்த 3 கோஷாக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வரலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட் பட்டிருந்தேன்னா எந்த இடத்துல அந்த டவுட் ஏற்பட்டது? மனோமயால் அந்த டவுட் வந்து ஏற்பட்டது. சரி போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோன்னா அந்த டெசிஷன் எங்கே ஏற்பட்டது?
விஞ்ஞானமயால் ஏற்பட்டது. இப்போ விஞ்ஞானமயம் என்ன பண்ணும்? தெரிஞ்சுக்கும். மனோமயம் என்ன பண்ணும்? ஆசைப்படும். பிராணமயம் என்ன பண்ணும்? செயல்படும், ஆக்ஷன் பண்ணும். ஸோ ஜானாதி இச்சதி யததே அப்படின்னு பேர். ஜானாத்தின்னா தெரிஞ்சுக்கிறது, இச்சத்தின்னா ஆசைப்படுறது, யததேன்னா எஃபர்ட் போடுறது, அதை போய் பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை போடுறது. ஸோ நோஸ், டிசையர்ஸ், ஆக்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ விஞ்ஞானமய கோஷா வந்து புத்தி ப்ளஸ் பஞ்ச ஞானேந்திரியானி. இதுலேயும் வந்து சித்தமன் அகங்காரம் வந்து காமன். மனோமயாக்கும் விஞ்ஞானமயாக்கும் சித்தமன் அகங்காரம் வந்து காமன். இப்போ வந்து மனசு, புத்தி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அந்தக்கரணம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்கனுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அந்தக்கரணம்ங்கிறது ஒரே ஒரு பார்ட்டு தான், ஒரே ஒரு ஆர்கன் தான். ஆனால் அந்த அந்தக்கரணம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து ஒரே அந்தக்கரணத்துக்கே 4 டிஃப்ரெண்ட் நேம்ஸை வந்து சாஸ்திரம் கொடுக்கறது. ஸோ அது வந்து எமோஷன்ஸை வந்து இப்போ வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதே அந்தக்கரணத்தை மனசு அப்படின்னு சொல்கிறோம். டிசைடு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் அதே அந்தக்கரணத்தை புத்தி அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்ட் வாசனாலேருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வருதுன்னா அதே அந்தக்கரணத்தை சித்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நான் 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 அப்படின்னு எப்பெல்லாம் செல்ஃப் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறோமோ அதே அந்தக்கரணத்தை அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஆர்கன் ஆனால் 4 பேர் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ சூக்ஷ்ம சரீரத்தோட 3 ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் வந்து இதோட ஓவர். ஃபைனலாக வந்து ஆனந்தமய கோஷா. ஸோ இதுதான் வந்து காரண சரீரம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆனந்தமய கோஷா எப்போ வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலி எப்போ ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும்னா தூங்கும் பொழுது ஆனந்தமய கோஷா ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் தூங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்குது இல்லையா? ஒன்றுமே இல்லை, ஒரு 9 மணிக்கு தூங்கலான்னு ஒரு தாட்டே என்ன கொடுக்கறது? நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லையா? ஏன்னா தூங்கும்போது எது ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னா ஆனந்தமய கோஷா தான் ஆக்டிவாக இருக்குது. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தா, தூங்கும்போது வெளியில் இருக்கிற வேர்ல்டெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? வெளியில் ஒரு வேர்ல்டு இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் தூங்கின்னு இருக்கேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கிரடேஷன் இருக்குது இந்த தூக்கத்துலேயே. டீப் ஸ்லீப், டீப்பர் ஸ்லீப், டீப்பஸ்ட் ஸ்லீப் அப்படின்னு கிரடேஷன்ஸும் வந்து சாஸ்திரம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தூக்கத்தையே வந்து அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கிரடேஷன்லாம் கொடுக்குறது. இப்போ நம்ம வந்து இந்த இங்கிலீஷில் வந்து அந்த என்னது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 3 விதமான தூக்கமும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எந்த மாதிரியான தூக்கம் நம்மளுக்கு ஏற்படுறதுங்கிறத பொறுத்து 3 லெவலில் நம்மளுக்கு ஆனந்தமானதும் வந்து கிடைக்கிறது. டீப் ஸ்லீப்னா ஒரு லெவல் ஆஃப் ஆனந்தா, டீப்பர் ஸ்லீப்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ஆனந்தா, டீப்பஸ்ட் ஸ்லீப்னா இன்னும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆனந்தா. ஸோ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் த 3 லெவல்ஸ் ஆஃப் ஆனந்தானா பிரிய, மோத, பிரமோத அப்படின்னு அதுக்கு பேரையும் வந்து கொடுக்குறது சாஸ்திரம். பிரிய, மோத, பிரமோத. இப்போ வந்து ஏதாவது ஒரு இது எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொருளை வந்து நான் மறுபடியும் எங்கேயோ பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுறது இல்லையா? அப்போ ஏன்னா எனக்கு அது இஷ்டப்பட்ட பொருளாக இருக்குது, அதனால பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் வருது, அதுக்கு பேர் பிரிய. அதுக்கப்புறம் நான் கடைக்காரங்கிட்ட சொல்லி அதை கையில் வாங்கிட்டேன், அப்போது என்னோடய ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், அதுக்கு பேர் மோத. அப்புறம் அந்த பொருளை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்?
இன்னும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அதுக்கு பேர் பிரமோத. அப்போ தரிசன சுகம், கிரகண சுகம், அனுபவ சுகம் அப்படின்னு பேர். தர்ஷனனா பார்க்கறது, கிரகணனா கையில் அதை வாங்கிக்கிறது, அப்புறம் அனுபவ சுகம்னா யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற ஆனந்தம். ஸோ 3 levels ஆஃப் ஆனந்தா: பிரிய, மோத, பிரமோத. அண்ட் இந்த ஆனந்தமய கோஷா சம்டைம்ஸ் முழிச்சுன்னு இருக்கும்போது கூட எப்போயாவது ஃபுல்லாக ஃபங்க்ஷனலாக இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பாட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே லயிச்சு போயிட்டோம் அப்படின்னா வெளியில் ஒரு உலகம் இருக்குங்கிறதே நம்மளுக்கு அப்போது தெரியாது. அந்த பாட்டோடு அப்படியே ஒன்றி போய்டும், சீரியலோடு அப்படியே ஒன்றி போய்டுறல, என்ன இருக்குன்னே தெரியாமல் அப்போது ஆனந்தமய கோஷா வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆனந்தமய கோஷா. ஸோ டோட்டலி வந்து 5 layers ஆஃப் பர்சனாலிட்டி. கோஷ பஞ்சகம்னு சொல்லலாம், இல்லை பஞ்ச கோஷா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அவஸ்தாத்ரயம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஷரீரத்ரயம் பார்த்தோம், ரெண்டாவது கோஷ பஞ்சகம் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது அவஸ்தாத்ரயம். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எவ்ரிடே அண்டர்கோ பண்ணுற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு பேர் அவஸ்தா அப்படின்னு அர்த்தம். 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எவ்ரிடே அண்டர்கோ பண்ணுறான். இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா முழிச்சுண்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி யாரும் வந்து தூங்கலாம் இல்லையே, முழிச்சுண்டு இருக்கோம் இல்லையா. இந்த முழிச்சுண்டு இருக்கிற ஸ்டேட்டுக்கு பேர் ஜாகிரத் அவஸ்தா அப்படின்னு பேர். விழிப்பு நிலை, ஜாகிரத் அவஸ்தா. இப்போ விழிப்பு நிலையில் நிறைய விஷயங்களை நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நிறைய பார்க்குறோம், நிறைய கேட்குறோம், நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நாம் கேதர் பண்ணுறோம். நம்ம ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும் இந்த ஜாகிரத் அவஸ்தாவில். ஜாகிரத்னா வேக்கிங் ஸ்டேட் ஆர் விழிப்பு நிலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பேசி 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 டயர்டாகி அப்புறம் சரி நம்ம போய் படுத்துக்கலாம் அப்படின்னு போய் படுத்துப்போம். படுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் என்ன வரும் நம்மளுக்கு தூக்கத்தில், கனவு வரும். இந்த கனவு இருக்குல்ல, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அவர் வேதாந்தா ஸ்டடி. இன்னிலேருந்து என்ன பண்ணுங்க, கனவை வந்து நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த கனவு காண்றோம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேர் என்னன்னா ஸ்வப்ன அவஸ்தா அப்படின்னு பேர். ஸ்வப்னம்னா கனவு இல்லையா, ஸோ ஸ்வப்ன அவஸ்தா. 3வது கனவுக்கு அப்புறம் என்ன ஆகும், நல்லா தூங்கி போய்ட்றோம் இல்லையா. இப்போ பார்த்தோமே டீப் ஸ்லீப் ஸ்டேட், அதுக்கு பேர் வந்து சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு பேர். டீப் ஸ்லீப் ஸ்டேட் ஒரு ஆழ்ந்த உறக்க நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இப்போவே கொஞ்சம் பேருக்கு அப்படியே கண்ணெல்லாம் சொக்கும், தூங்கிடாதீங்க, கிளாஸை வந்து கேளுங்க. ஸோ இதில் வந்து இந்த 3 ஸ்டேட்லேயும் எந்த எந்த பர்சனாலிட்டி வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ ஜாகிரத் அவஸ்தா அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேக்கிங் ஸ்டேட். நம்ம சொல்லுவோம்ல ஒரே அவஸ்தையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இல்லை நிறைய வேர்ட்ஸ்லாம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரே அவஸ்தையாக இருக்கேன்னு சொல்கிறோம்ல. அந்த அவஸ்தையாக இருக்குது அப்படிங்கிறது கூட என்ன ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதனால அவஸ்தா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாகிரத் அவஸ்தாவில் எது வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய அந்தக்கரணம் இருக்குல்ல, அந்த அந்தக்கரணம் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல். அந்தக்கரணமில் என்னெல்லாம் இருக்குது, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4 ஃபுல் ஸ்விங்கில் வேலை பண்ணிட்டுனா அது
ஜாக்ரத் அவஸ்தா. இந்த 4 ஃபேக்கல்ட்டியும் ஃபுல்லாக வேலை பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இப்போது கிடைக்கிறது. வேக்கிங் ஸ்டேட்டில் விதவிதமான இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறோமா, கோபம், அழுகை, சிரிப்பு, வருத்தம், எல்லா விதமான இமோஷன்ஸையும் எப்போ வெளிப்படுத்துவோம், ஜாக்கிரத அவஸ்தாவில் நாம் வந்து வெளிப்படுத்துகிறோம். அப்புறம் திங்க் பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பிரித்து பார்க்குறோம். இதெல்லாமும் நம்மளால் வந்து ஜாக்கிரத அவஸ்தாவில் பண்ண முடியறது. அப்புறம் நான் பண்ணேன், நான் நடந்தேன், நான் அப்படின்னு எப்போ பாரு நான் புராணம் வந்து ஜாக்கிரத அவஸ்தாவில் நாம் பாடுறோம். அப்போ அகங்காரமும் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல், மெமரியும் வந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ ஜாக்கிரத அவஸ்தாவில் ஏற்படுற எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, அதோடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே எப்படி இருக்குன்னா எனக்கு வெளியில் இருக்குது. கரெக்டாக, எனக்கு வெளியில் இருக்கிற நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நான் விதவிதமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் டு மீ. நான் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னதுன்னா பாஹ்ய பிரபஞ்சம். பாஹ்யன்னா வெளியில், பிரபஞ்சம்னா வேர்ல்டு. ஸோ நான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்குறேன். அப்போ ஐ ஆம் எக்ஸ்டர்னல் டு யூ. வெளியில் இருக்கிற விஷயங்களை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், கேட்குறோம், வெளியில் இருக்கிற சவுண்டை இப்போ கேட்குறோம், அதுக்கப்புறம் கையை யூஸ் பண்ணி நோட்ஸ்லாம் எழுதுகிறோம். இதெல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாக எனக்கு வெளியில் நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்போ இந்த ஸ்தூல சரீரம் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்குது. எப்போது, ஜாக்ரத் அவஸ்தாவில். அப்போ இந்த பூதத்தினால் ஆன இந்த ஸ்தூல சரீரம், பஞ்சபூதத்தினால் ஆன இந்த வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சத்தை ஜாக்ரத் அவஸ்தாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்டதுன்னா ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ மைக் எனக்கு தெரியறதுன்னா உங்கள் எல்லாருக்கும் இது எப்படி தெரியறது? உங்களுக்கும் மைக்காக தான் தெரியறதா? கண்டிப்பாக உங்களுக்கும் அது மைக்காக தான் தெரியும். அப்போ எல்லாருக்கும் காமனாக நம்மளுக்கு வெளியில் இருக்கிற விஷயம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது இல்லை. அதுக்கு பேர் ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா எனக்கு வெளியில் இருக்குது, அப்புறம் சாலிடாக இருக்குது. ஏன்னா நான் பஞ்சபூதத்திலான வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், சாலிடாக கான்க்ரீட்டாக இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் அது காமனாகவும் அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு எது மூலமாக ஏற்படுறது அப்படின்னா இந்திரியங்கள் மூலமாக எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஏற்படுறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நான் வந்து இப்போ இதுக்கு பயன்படுத்துகிறேன். சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. சவுண்டு, டச்சு, சைட்டு, டேஸ்ட்டு, ஸ்மெல், இப்படி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேனே. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்? எய்தர் சுக எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் துக்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கிறது. இப்போ சாப்பிடும் பொழுது என்ன சென்ஸ் ஆர்கனை யூஸ் பண்ணுறோம்? நாக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நாக்கு வந்து என்ன சொல்லுவோம், நல்ல டேஸ்டியாக இருந்ததுன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு சுக்கத்தை கொடுக்கறது. ஏதாவது பச்சை மிளகா கடிச்சிட்டேன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு துக்கத்தை கொடுக்கறது. ஸோ அந்த சென்ஸ் ஆர்கன் அதை சென்ஸ் பண்ணிவிட்டு எய்தர் எனக்கு சுகத்தையோ இல்லை எனக்கு துக்கத்தையோ வந்து கொடுக்கறது. இப்படி நாம் வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸோட ஹெல்ப்போட இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படின்னா ஜாக்ரத் அவஸ்தா. எக்ஸ்டர்னலாக இருக்கும், கான்க்ரீட்டாக இருக்கும், ஆப்ஜெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த அவஸ்தாவில் வந்து நாம் 2 வே டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்.
என்ன டூ வே டிரான்சாக்ஷன், நிறைய வந்து வெளி வேர்ல்டுலேருந்து ரிசீவ் பண்ணுறேன், அப்புறம் கொஞ்சமாக வந்து வேர்ல்டுக்கும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டுமே வந்து நடக்கிறது. அப்போ நான் கர்த்தாவாகவும் இருக்கேன். கர்த்தானா என்ன அர்த்தம்? செய்பவன், டூவர், ஆக்ஷன் செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தாவாகவும் இருக்கேன், அப்புறம் போக்தாவாகவும் நான் இருக்கேன். போக்தானா எக்ஸ்பீரியன்சர், என்ஜாயர். இப்போ சாப்பிட்ற ஆக்ஷனில் கையை யூஸ் பண்ணி நான் சாப்பிடும் பொழுது நானே கர்த்தா, நாக்கை யூஸ் பண்ணி நான் டேஸ்ட் பண்ணும் பொழுது நானே போக்தா. இதான் விஷயம். இப்போ ஐ ஆம் டூவர்னா கர்த்தா, அப்புறம் ஐ ஆம் என்ஜாயர்னா போக்தா. ஸோ ஜாக்கிரத அவஸ்தாவில் நான் கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறேன், ரிசீவும் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஜாக்கிரத அவஸ்தாவில் எந்த மீடியம் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்திரியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது. சரி, சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா, சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரிகிற அந்த சக்தி, காது கேட்குற சக்தி, அந்த சக்தி இன்விசிபிள் விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த கண்ணு தெரிகிற அந்த சக்தி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கண்ணு அப்படிங்கிற ஃபிசிக்கல் ஆர்கன் இருந்தால்தான் கண்ணு தெரிகிற சக்தினால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போ இந்த கண்ணு இருக்கு இல்லையா, வெளியில் நம்ம பார்க்குறோமே, இது வந்து ஃபிசிக்கல் ஆர்கன். அதனால தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், காது இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காது கேட்கணும்னு அவசியம் இல்லை. காதுங்கிறது வெறும் ஃபிசிக்கல் ஆர்கன், ஆனால் அதில் கேட்குற சக்தி அது ஸ்ரோத்ரேந்திரியம், அது ஒரு இந்திரிய சக்தி. சப்தம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கேட்குற சக்தி வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ அந்த கேட்குற சக்தி ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு என்ன இருந்தாகணும்? அதுக்கான ஃபிசிக்கல் ஆர்கன் இருந்தால்தான் அந்த சக்தியால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பஞ்ச ஞானேந்திரியமும் பஞ்ச கர்மேந்திரியமும் வந்து இப்போ ஒர்க்கு பண்ணணும், பஞ்ச பிராணாவும் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுறது? அந்த ஃபிசிக்கல் ஆர்கன் தேவைப்படுறது, ரெஸ்பெக்டிவ் ஃபிசிக்கல் ஆர்கன் வந்து தேவைப்படுறது. இப்போ சாஃப்ட்வேர் வேலை பண்ணணுன்னா அதுக்கு என்ன தேவைப்படும்? அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷனோட கூடிய ஹார்ட்வேர் வந்து தேவை இல்லையா, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆர்கன் வந்து அதுக்கு தேவை. அதனால ஜாக்கிரத அவஸ்தாவில் ஸ்தூல சரீரம் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். இந்திரியங்கள்லாம் தான் டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ இந்திரியம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு ஸ்தூல சரீரம் ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணணும். அப்போ அந்த ஃபிசிக்கல் ஆர்கன்ஸை வந்து சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்லுவோன்னா கோலகம் அப்படின்னு பேர். அதுக்கு கோலகம்னா ஃபிசிக்கல் ஆர்கன் அப்படின்னு அர்த்தம். இந்திரியம் வந்து அதுக்கு வேலை பண்ணுற சக்தி. ஸோ ஜாக்கிரத அவஸ்தாவில் ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறது எந்த சரீரம்? ஸ்தூல சரீரம். ஸோ ஸ்தூல சரீர பிரதான அவஸ்தா வந்து ஜாக்கிரத் அவஸ்தா. ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் நம்மளால் ஃபிசிக்கல் யூனிவர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜாக்கிரத் அவஸ்தாவில் மைண்டோட கண்டிஷன் பார்த்தோம். மைண்ட் எப்படி இருக்கும்னா ஃபுல்லி ஆக்டிவ். ஏன்னா எல்லா இந்திரியங்களும் வந்து இப்போது ஃபங்க்ஷன் பண்ணுறது. சூக்ஷ்ம சரீரம் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸோட நேச்சரை பார்த்தோம் இல்லையா, அது எக்ஸ்டர்னலாக இருக்குது, ஆப்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம். அப்புறம் எந்த மீடியம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸ்தூல சரீரம் தான் டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ எந்த அவஸ்தாவில் இருக்கோம்? நம்ம நோட் பார்த்து தான் சொல்லணுமா ஜாக்கிரத அவஸ்தான்னு? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அவஸ்தா? ஒரே அவஸ்தையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்வப்ன அவஸ்தா, செகண்ட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்வப்ன அவஸ்தா ஆர் ட்ரீம் ஸ்டேட். இப்போ இந்த ஸ்டேட்லேயும் வந்து இந்த ஸ்டேட்லேயும் 3 ஃபேக்டர்ஸ் வச்சு நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைண்டோட கண்டிஷன், அந்தக்கரணத்தோட கண்டிஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸோடைய நேச்சர் என்ன, அப்புறம் எந்த மீடியம் டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்வப்ன அவஸ்தாவில் அந்தக்கரணத்தோட மெமரி ஃபேக்கல்ட்டி இருக்குல்ல, அதுதான் வந்து
ஃபுல்லி ஆப்ரேஷனலாக இருக்கும். அது மட்டும்தான் இன்ஃபேக்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஜாக்கிரத அவஸ்தாவில் நாம் என்னெல்லாம் பார்த்தோமோ, என்னெல்லாம் கேட்டோமோ, என்னெல்லாம் டச் பண்ணோமோ, என்னெல்லாம் ஸ்மெல் பண்ணோமோ, என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணோமோ, அதெல்லாம் இப்போது எங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும்னா சித்தம் அப்படிங்கிற பிளேஸில் அது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். அதனால தான் தூங்க போகும் பொழுது கனவில் நம்ம ஜென்ரலி என்னெல்லாம் பார்த்தோம் கேட்டோம் அதெல்லாம் தான் நம்மளுக்கு ரீப்ளே ஆகிறது. ஸோ ஜாக்கிரத அவஸ்தாவை வந்து நாம் ரெக்கார்டிங் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்வப்ன அவஸ்தா வந்து ப்ளேபேக். என்ன ரெக்கார்ட் பண்ணோமோ அதை மட்டும்தான் நம்மளால் ப்ளேபேக் பண்ண முடியும். இல்லையே எனக்கு வந்து கனவுல வந்து விதவிதமான அனிமல்ஸ் எல்லாம் வந்து கனவுல வந்திருக்கே அப்படிலாம் யாராவது கேட்டேன்னா, இல்லை எனக்கு வந்து ஒரு யானைக்கே வந்து 3 தலை இருக்கிற மாதிரிலாம் நான் வந்து கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் வந்து நம்மளுடைய கிரியேட்டிவ் சக்தி. ஜாக்கிரத அவஸ்தாலேயே நாம் உட்காந்து அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துருப்போம். அது போய் மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கோம். அதுதான் மறுபடியும் கனவில் வந்து வெளியில் வரும். ஸோ ஸ்வப்ன அவஸ்தாவில் வந்து இந்த மெமரி போர்ஷன் வந்து ஃபுல்லி ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த அந்தக்கரணம் இருக்கு இல்லையா, அந்தக்கரணத்தில் பாக்கி எல்லாம் வந்து வேலை பண்ணாது. ஸோ அந்தக்கரணம் வந்து பார்ஷியலாக தான் இப்போது ஃபங்க்ஷன் பண்ணும். மெமரிங்கிற ஒரு போர்ஷன் மட்டும் இப்போது ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஆனால் ஜாக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து அந்தக்கரணம் ஃபுல்லி ஃபங்க்ஷனல், சொப்ன அவஸ்தாவில் அந்தக்கரணம் பார்ஷியலி ஃபங்க்ஷனல். இப்போ வந்து ஒரு மலர்ந்த பூ இருந்ததுன்னா அது ஜாக்கிரத அவஸ்தா, பூரண விகாச. பாதி மலர்ந்த பூ வந்து ஸ்வப்ன அவஸ்தா, அது வந்து அர்த்த விகாச அப்படின்னு சொல்லுவோம். சொப்ன அவஸ்தாவோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குல்ல, சொப்னத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே, அதோட நேச்சர் என்ன, எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்? கனவில் ஒரு வேர்ல்டு வருதா, கனவில் நாம் வந்து ஒரு வேர்ல்டை வந்து பார்க்குறோம். அது எப்படிப்பட்ட வேர்ல்டு அப்படின்னா இன்டர்னல் வேர்ல்டு, எனக்குள்ளே ஏற்படுற ஒரு வேர்ல்டு. அது அந்த வேர்ல்டு எதுலேருந்து ஜெனரேட் ஆகுறதுன்னா என்னுடைய சொந்த மெமரியிலேருந்தே அந்த வேர்ல்டு வந்து இப்போது ஜெனரேட் ஆகிறது. அதனால டெஃபினட்டாக அது வெளியில் இருக்கிற வேர்ல்டு கிடையாது. இப்போ சப்போஸ் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்கும் பொழுது தப்பி தவறி இந்த கிளாஸு உங்களுடைய கனவில் வந்தது அப்படின்னு சொன்னால், அதுவும் நீங்கள் ரொம்ப சின்சியராக உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் கனவில் வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த கிளாஸ் ரூமுக்கும் உங்களுக்கும் இப்போ ஆக்சுவலாக கனெக்ஷனே கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பேன், உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் பெட்டில் படுத்துண்டு தூங்கின்னு இருப்பேன். ஆனால் உங்களுடைய கனவில் இந்த கிளாஸ் ரூம் இப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எக்ஸ்டர்னல் கிளாஸ் ரூமாக இருக்க முடியாது. அது வந்து இன்டர்னல் கிளாஸ் ரூமாக தான் இருக்க முடியும். அப்போ நான் வந்து ஜாக்கிரத அவஸ்தாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின இந்த கிளாஸ் ரூம் இப்போ என்னோட சித்தத்தில் போய் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அது நான் கனவு காணும் பொழுது மறுபடியும் வந்து ஜெனரேட் ஆகி ஒரு கிளாஸ் ரூம் வந்து இப்போ கனவில் எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகிறது. அதனால அதுக்கு பேர் வாசனாமய பிரபஞ்சம் அப்படின்னு பேர். ஜாக்கிரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பாஹ்ய பிரபஞ்சம், இது வந்து வாசனாமய பிரபஞ்சம். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஸ்டோர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வாசனாஸ் அப்படின்னு பேர். அப்போ அந்த வாசனையிலேருந்து இப்போது ஒரு வேர்ல்டு வந்து ஜெனரேட் ஆகிறதுனால அதுக்கு பேர் வாசனாமய பிரபஞ்சம். அதனால அது இப்படி இப்போ நம்ம கேட்குற மாதிரி சாலிடாக கான்க்ரீட்டாக இருக்குமானா சாலிடாக கான்க்ரீட்டாக இருக்காது, ஆப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய ஓன் தாட்ஸ்லேருந்தே ஏற்பட்ட உலகம் அது. தாட்டை கையால் தொட்டு பார்க்க முடியுமா?
ஸோ எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து பௌதிக பிரபஞ்சம், அதனால் அது எப்படி இருக்கு, சாலிடாக கான்க்ரீட்டாக டேஞ்சிபிளாக இருக்குது. ஆனால் ஸ்வப்ன பிரபஞ்சம் வந்து வாசனாமய பிரபஞ்சம். இப்போ வந்து ஒரு நிஜத்தில் யானையை பார்க்குறதுக்கும் கனவுல ஒரு யானையை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்படி ஒரு யானையால் எனக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு இருக்க முடியும் இல்லையா? அப்போது அது டெஃபினட்டாக வந்து டிஃப்ரெண்ட். இங்கே நான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வேறு, இன்டர்னல் வேர்ல்டு வேறு. அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட், என் கனவுல வர காட்சிகள் இருக்கே அது எனக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா? சப்போஸ் என்னுடைய கனவுல வெங்கடாச்சலபதி வந்து தரிசனம் தரார் அப்படின்னா நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும். பக்கத்தில் படுத்துக்கிறவாலையும் எழுப்பி நீயும் கொஞ்சம் இந்த தரிசனத்தை பாரேன், சுப்பிரபாத சேவா நடக்கிறது வந்து பாரேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் சொல்ல முடியுமா? நான் அப்படி எழுப்பணும்னு நினச்ச உடனே என்ன ஆகிடும், வெங்கடாச்சலபதி தரிசனத்தை கொடுக்கறதை நிறுத்திடுவார். அப்புறம் தானே நான் எழுப்பி அவளையும் என் கனவுக்குள்ளே சேர்த்து அவளையும் பார்க்க வைக்கிறது. அதனால நான் பார்க்கிற கனவு காட்சி சப்ஜெக்டிவ், எனக்கு மட்டும்தான் அது அவைலபிள். ஸோ எப்படிப்பட்டது அது? ஆந்திர பிரபஞ்சம், அதாவது இன்டர்னல் வேர்ல்டு. அதுக்கப்புறம் அது வாசனாமயம், அப்புறம் சப்ஜெக்டிவ், எனக்கு மட்டுமே அது தெரியும். இப்போ வந்து நம்ம சொப்னத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் எதை யூஸ் பண்ணி பார்க்குறோம்? இப்போது எதை வச்சு பார்க்குறோம்? இப்போ நான் வந்து மைக்கை பார்க்குறேன், இங்கே எதை யூஸ் பண்ணி பார்க்குறேன்? கண்ணு அப்படிங்கிற சென்ஸ் ஆர்கனை யூஸ் பண்ணி பார்க்குறேன். கனவில் நான் ஒரு மைக்கை பார்க்குறேன், அதை எதை யூஸ் பண்ணி பார்க்குறேன்? கனவில் எனக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் கிடைக்கிறது. ஏன்னா இப்போ வந்து கனவில் தாகம் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எழுந்து போய் என் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுத்து குடிக்கிறேன்னா கனவில் இருக்கிற தாகம் போகுமா, அடங்குமா? கனவு தாகத்துக்கு என்ன தண்ணி தாகத்தை தீர்க்கும்? கனவு தண்ணி தான் கனவு தாகத்தை தீர்க்கும். நிஜத்தில் நிஜ தண்ணி எப்படி வந்து தாகத்தை தீர்க்கிறதோ, கனவுல கனவு தண்ணி தான் கனவு தாகத்தை தீர்க்கும். ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுறோம்? ஸ்வப்ன சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்து ஸ்வப்னத்தில் இந்த வேர்ல்டை வந்து ஸ்வப்ன வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அண்ட் நாம் பார்க்குற எல்லாமே வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆன விஷயங்களாக மட்டுமே இருக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து கிளியராக சொல்கிறது. இல்லை நான் விதவிதமாக பார்க்குறேன் அப்படின்னா நீ விதவிதமாக அதெல்லாம் ஜாக்கிரத்தில் இமேஜின் பண்ணியிருப்ப, அது உன்னுடைய சித்தத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், அதை தான் நீ வந்து கனவில் மறுபடியும் பார்க்கிற அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து சில பேர் சொல்லுவா, எனக்கு கனவுல வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாள்ல, அதை சாஸ்திரம் சொல்கிறது அது வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். இந்த இஎஸ்பிலாம் இருக்குல்ல, ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்டெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை கனவு அப்படின்னே நம்மளால் கேட்டகரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. கனவுன்னு நீ சொல்லிட்டாலே அது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக மட்டுமே இருக்க முடியும். நான் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அது கனவு கிடையாது. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சித்தி கித்தி என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அது கனவுக்கு கீழே கேட்டகரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக வந்து வேதம் நம்மளுக்கு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் என்னது, சொப்னாவோட நேச்சர் வந்து எந்த மீடியம் வந்து சொப்னாவஸ்தாவில் வந்து ரொம்ப டாமினண்ட்டாவோ ப்ராமினண்ட்டாவோ இருக்குது, இது மெமரி பேஸ்டாக இருக்கிறதுனால
மெமரி எதை சேர்ந்தது? சித் சூக்ஷ்ம சரீரத்தை மெமரினா சித்தம்னு தெரியும். சித்தம் எதை சேர்ந்தது? சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்ததுனால சூக்ஷ்ம சரீரம் வந்து ஸ்வப்ன அவஸ்தால டாமினண்ட்டாக இருக்கும். ஜாக்கிரத அவஸ்தால எந்த சரீரம்? ஸ்தூல சரீரம் டாமினண்ட்டாக இருந்தது. ஸ்வப்ன அவஸ்தால சூக்ஷ்ம சரீரம் டாமினண்ட்டாக இருக்கு. ஏன்னா இந்த ஸ்தூல சரீரத்தை நாம் கனவு காணும் பொழுது யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் இது வந்து வேலையே பண்ணாதப்போ. கனவும் போது எது ஆக்டிவாக இருக்குது? சூக்ஷ்ம சரீரம் தான் ஆக்டிவாக இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மெமரி போர்ஷன் ஆஃப் சூக்ஷ்ம சரீரம் ஆக்டிவாக இருக்குது. மூணாவது வந்து என்ன அவஸ்தா? சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி ஸ்லீப் ஸ்டேட் ஆர் டீப் ஸ்லீப் ஸ்டேட். அப்படின்னா இது என்ன எப்படி இருக்கும்? முழிப்பும் கிடையாது, கனவும் இல்லை, ஆனால் ஆழ்ந்த உறக்க நிலை. இப்போ நான் இமேஜின் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்காதீங்கோ. ஆழ்ந்த உறக்க நிலைக்கெலாம் இப்போது கிளாஸ் டைமில் போகக்கூடாது. ஸோ இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு சான்ஸ்கிரிட்டில் சுஷுப்தி அப்படின்னு பேர். ஸோ இந்த அவஸ்தாவில் மைண்டோட கண்டிஷன் என்ன? ஜாக்கிரத அவஸ்தாவில் மைண்டு ஃபுல்லி ஆக்டிவ், ஸ்வப்ன அவஸ்தாவில் மைண்டு பார்ஷியலி ஆக்டிவ், சுஷுப்தி அவஸ்தாவில் மைண்டு என்ன இன்ஆக்டிவ், பாசிவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஜீரோ ஃபங்க்ஷனல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தான் நம்மளுக்கு தூங்கும் பொழுது எந்த இமோஷன்ஸும் ஏற்படுறதில்ல. கோபமோ அழுகியோ சிரிப்போ எதுவுமே வந்து தூங்கும் பொழுது நம்மளுக்கு ஏற்படுறதில்ல. எந்த தெரிஞ்சுக்கிற ஆக்டிவிட்டியும் நாம் தூங்கும் பொழுது பண்ணுறதில்ல. எந்த டிசைடு பண்ணுற ஆக்டிவிட்டியும் தூங்கும் பொழுது நாம் பண்ணுறதில்ல. அப்போது மனசும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை, புத்தியும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை, மெமரியும் இப்போது ஃபங்க்ஷன் பண்ணலை. சரி, தூங்கும்போது நான் இப்போ தூங்கின்னு இருக்கேன் சொல்லுவோமா? அப்போ அகங்காரமும் ஃபங்க்ஷன் பண்ணலை. எப்போவுமே எழுந்துனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் நன்னா தூங்கினேன், இடியே விழுந்தா கூட எனக்கு தெரியலை, நான் ரொம்ப நன்னா தூங்கினேன். அந்த தூங்கின விஷயத்தை மட்டும் எப்பயுமே நம்மளால் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நான் இப்போ தூங்கின்னு இருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? அவ தூங்கலை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சுஷுப்தி அவஸ்தாவில் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா டார்மெண்ட்டாக இருக்கும், பாசிவாக இருக்கும். அதனால தான் வந்து தூங்கும் பொழுது நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்குது. இப்போ வந்து ஜாக்கிரத அவஸ்தாவில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸ்வப்ன அவஸ்தாவில் வந்து இன்டர்னல் வேர்ல்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஏன்னா மெமரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால. ஆனால் இந்த சுஷுப்தி அவஸ்தாவில் சென்ஸ் ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் பண்ணலை, மெமரியும் ஃபங்க்ஷன் பண்ணலை, எக்ஸ்டர்னல் வேர்ல்டும் கிடையாது, இன்டர்னல் வேர்ல்டும் இல்லை. அப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? தூங்கும்போது எப்படி இருக்கு? பிளாங்க்னஸை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அப்படின்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லைங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். தூங்கும் பொழுது நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தூங்கும் பொழுது நம்மளுக்கு இருக்குது. அப்போ அது எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை இல்லையா? எதுவுமே தெரியல நம்மளுக்கு தூங்கும் பொழுது. அதனால் அது என்ன சொல்கிறா சாஸ்திரத்தில்? அஜ்ஞான அனுபவம். எதுவுமே எனக்கு தெரியலைன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் எதுவுமே தெரியலன்னா அதுக்கு பேர் என்னது? அஜ்ஞானம். ஸோ அஜ்ஞான அனுபவம். நான் தூங்கும்போது எங்கே தூங்கின்னு இருக்கேன்றது கூட எனக்கு தெரியவே தெரியாது. போர்வை போத்தின்னு தூங்குறேன்னா, ஃபேன் இருக்கா, லைட் இருக்கா, எதுவுமே எனக்கு
தெரியறது இல்லை, அந்த செல்ஃப் ரெஃபரன்ஸ் கூட அந்த இடத்துல இல்லை. டோட்டல் இக்னோரன்ஸ் ஆர் டோட்டல் பிளாங்க்னஸ். இதுதான் வந்து சுஷுப்தி அவஸ்தாவில் நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இப்போ இதில் வந்து எந்த மீடியம் வந்து டாமினண்ட்டாக இருக்குது? ஸ்தூல சரீரம் ஃபங்க்ஷன் பண்ணல, சூக்ஷ்ம சரீரம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை. அப்போ எது டாமினண்ட்டாக இருக்கு? மூணு சரீரம் நம்மளுக்கு தெரியும் என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் தெரியும். அப்போ ஸ்தூல சரீரம் டாமினண்ட்டாக இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும், சூக்ஷ்ம சரீரமும் டாமினண்ட்டாக இல்லைன்னு தெரியும். அப்போ வாட் இஸ் தி ஆன்சர்? 3 ஆன்சர் 2 வந்து நெகேட் பண்ணிட்டோம். அப்போது இதுக்கு பேர் பாரிசேஷ நியாயம் அப்படின்னு பேர். மொத்தம் 3 இருக்குது, அதில் 2 வந்து நான் நெகேட் பண்ணிட்டேன். அப்போ எது ஆன்சராக இருக்க முடியும்? 3ஆவதாக எது இருக்கும்? அப்போ காரண சரீரம் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். எப்போ? சுஷுப்தி அவஸ்தாவில். ஸோ ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் வந்து தூங்கும் பொழுது காரண சரீரத்துக்குள்ள ரிசால்வ் ஆயிடுறது. மறுபடியும் ஒழிச்சிக்கும் பொழுது காரண சரீரத்துலேருந்து ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் வெளியில் வருது. ஸோ இப்படி தான் நாம் வந்து இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸையும் எவ்ரி டே மாற்றி மாற்றி அண்டர்கோ பண்ணுறோம். இதுக்கு பேர் அவஸ்தா திரயம் அப்படின்னு பேர். இப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவில் சாஸ்திரம் வந்து எனக்கு ஒரு பேர் கொடுக்குறது. எனக்கு பேர் விஸ்வஹா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கறது. ஸ்வப்ன அவஸ்தாவில் எனக்கு தைஜசஹா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்கறது. சுஷுப்தி அவஸ்தாவில் பிராக்ஞஹா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்கறது. விஸ்வஹா, தைஜசஹா, பிராக்ஞஹா. ஜஸ்ட்டு நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்புறம் எப்போ வருதோ அப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸை நாம் வந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. 5 minutes. ஓகே, இப்போ நம்ம வந்து எத்தனை கிளாஸ் முடிச்சிருக்கோம்? 6 கிளாஸ். 6 கிளாஸ் ஓவராலாக. அதாவது எப்படி இருக்கு? அதாவது எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் இருக்கா மாதிரி இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுறதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஃபைன். இப்போது என்ன இம்பார்ட்டன்ட், நான் லாஸ்ட் கிளாஸ் முந்தின கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது கீதாக்கு, பகவத்கீதாக்கு இது எல்லாம் வந்து பேஸ். இதை வச்சு தான் வந்து இந்த வேர்ட்ஸு, இந்த விஷயத்தை வச்சு தான் கிருஷ்ணர் வந்து இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அர்ஜுனா எப்படி வந்து எது மோட்சம், என்ன பண்ணணும், என்ன எதுலாம். ஸோ அதனால் வந்து இந்த கிளாஸஸ் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 more கிளாஸ் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து கர்மாவை பற்றி பேசுவாள், கர்மாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் அந்த கிளாஸ் யாரும் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படி கர்மா வேலை பண்ணுறது, எப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, துர்லபத்ரயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ எல்லாம் படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? சாதன சதுஷ்டயம், பஞ்சகோஷம், 4, 5 அப்படின்னு படித்தோம். அது மாதிரி துர்லபத்ரயம் அப்படின்னா 3. எது வந்து துர்லபத்ரயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மனுஷனாக பிறக்கிறது வந்து வெரி வெரி ரேர். துர்லபம்னா ரேர். அதுக்கப்புறம் இதை மாதிரி மோட்சம் அடையணும் அப்படின்னு ஆசை வர்றது வந்து 2வது. அதுக்கப்புறம் அந்த மோட்சத்தை அடையறதுக்கு மகாபுருஷ சம்சயம், அதாவது இந்த மாதிரி ஒரு குருவை கிட்ட போய் இதை மோட்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அதுங்கிறது வந்து 3வது. துர்லபத்ரயம் அப்படின்னு விவேக சூடாமணின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஆதிசங்கர் அதில் தான் ஆரம்பிப்பார். எது வந்து ரேரஸ்ட் அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து மனுஷனாக பிறக்கிறதே ரேர். இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம்.
வந்து மனுஷனாக பிறக்கிறது ரேருன்னு நம்ம வந்து லோக்கலாக பேசுவோம், வீட்டில் கேட்டிருப்போம், எல்லாமே கேட்டிருப்போம். ஹவு இட் இஸ் வெரி ரேர் அப்படின்னா, இப்போ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம் இந்த ஃபிசிக்கல் பாடி, சூக்ஷ்ம சரீரம்னா மைண்டு, அந்த இருக்கிற அந்த காரண சரீரம்னா அது காரணம் அப்படின்னு படித்தோம். சூப்பராக அந்த குழந்தை வந்து எழுதியிருக்கு நோட்ஸ் கூட. இப்போ என்ன ஆகுறது, ஒருத்தர் வந்து இப்போ சொன்னா இல்லையா, எது டெஃபினிஷன் ஆஃப் டெத், டெஃபினிஷன் ஆஃப் பர்த் சொன்னா இல்லையா, ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் சேர்றும்போது பர்த்து, 2 பேரும் பிரியும்போது டெத்து. ஸோ நம்ம இப்போ அட் டைம் ஆஃப் டெத்து என்ன ஆகுறது, நம்ம வந்து ஹிந்துஸ். ஸோ நமக்கு வந்து ரீபர்த்தில் வந்து நமக்கு வந்து நம்பிக்கை உண்டு, இது வேதம் சொல்கிறது. ஸோ நம்ம டெத் ஆனோடனே என்ன ஆகிறது அப்படின்னா, ஒரு உபநிஷத்து இருக்குது, அது என்ன சொல்கிறதுன்னா பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. என்ன ஆகுறது அப்படின்னா, நம்ம வந்து டெத் ஆனோடனே இந்த ஃபிசிக்கல் பாடியை வந்து நம்ம கிரிமேட் பண்ணிடுறோம். நம்மளுடைய மைண்டு, அதுக்கப்புறம் அந்த காரண சரீரம் இருக்கு இல்லையா, அது மட்டும் ட்ராவல் பண்ணுறது. அது எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா பஞ்சா அக்னின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அது வந்து சொர்க்கலோகம் போகிறது, அதுக்கப்புறம் வந்து மேகலோகம் போகிறது, அதுக்கப்புறம் வந்து செடிக்கு வருது, பிளான்ட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மேலுக்கு போகிறது, அப்புறம் ஒரு ஃபீமேலுக்கு போகிறது. இதை மாதிரி நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் ட்ராவல் பண்ணி இந்த 5க்கும் ட்ராவல் பண்ணி ஃபாதர் கிட்டேருந்து மதர் கிட்ட போய் அதுக்கப்புறம் திருப்பியும் சைல்டாக பிறக்குது. இதுதான் சைக்கிள். இப்போது ஏன் இவ்வளோ இது வந்து துர்லபம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணுறது இல்லையா, அது வந்து சொர்க்கலோகத்துக்கு போயிடும். சொர்க்கலோகமோ வாட் எவர் லோகம் அக்கார்டிங் டு ஒரு கர்மா, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதுக்கு போகும். அதுக்கப்புறம் அது வந்து மேகத்துக்கு போகும். மேகத்துலேருந்து மழையாக கன்வெர்ட் ஆகி பிளான்ட்டுக்கு வரும். பிளான்ட்டுக்கு அப்புறம் மேலுக்கு போகிறது, ஃபீமேலுக்கு போகிறது, அப்புறம் திருப்பி மனுஷனாக பிறக்கணும். இப்போ இந்த சைக்கிளில் அது வந்து பிளான்ட்டுக்கிட்டேருந்து கரெக்டாக ஒரு ஜெனட்டிக், ஒரு யார் வந்து குழந்தைய பிறக்கணும் அந்த ஸ்டேஜில் இருக்காலோ அந்த மேலுக்கு வரணும், அந்த கப்புளுக்கு போகணும், அந்த கப்புள்லேருந்து திருப்பி அது குழந்தையாக பிறக்கணும். அப்படின்னா மீது அந்த ஃபுட், அந்த பிளான்ட் வந்து வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டுனா வேறு ஜீவனாக பிறந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளான்ட் வந்து ஒரு சீக்குள்ளே இருக்குது அப்படின்னா மீனாக பிறந்துருவோம். அந்த பிளான்ட் வந்து வேறு ஏதோ ஒரு ஊரில் பிறந்தது, அங்கே வந்து ஏதாவது அந்த பிளான்ட்டை வந்து ஒரு அணில் சாப்பிட்டுது அப்படின்னா அணிலாக பிறந்துருவோம். இதை மாதிரி அந்த பிளான்ட்டை எத்தனை ஜீவராசிகள் சாப்பிட்றதோ அத்தனை ஜீவராசிகளாக வந்து வேறு 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 ஜென்மம் நம்ம எடுப்போம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதில் ரேராக ஒரு மேல் அண்ட் ஒரு மேல் வந்து யார் கல்யாணம் ஆகி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காலோ அந்த மேல் சாப்பிட்டு அது வந்து அதே மாதிரி ஃபீமேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவளுடைய கர்மாவுடைய பேக்ரவுண்டில் ஹெல்த்தியாக ஒரு குழந்தையா திருப்பியும் இந்த ஜென்மத்தில் பிறக்கிறது தான் மனுஷ ஜென்மம். அப்படின்னா இட் டேக்ஸ் சைக்கிள் அண்ட் சைக்கிள் அண்ட் சைக்கிள் அண்ட் சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஃபார் ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து சப்பாத்தியில் கூட அது வருது. ஏன்னா பிளான்ட்லேருந்து ஏதோ ஒரு வீட் வருது, வீட்டிலேருந்து சப்பாத்தி பண்ணுறோம். அந்த சப்பாத்தியை வேறு யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு போயிட்டோன்னா அது திருப்பி அகெயின் இட் கோஸ் டு பிளான்ட். ஒரு மனுஷ ஜென்மாவை வராமல் திருப்பியும் பிளான்ட்டுக்கு போகுது. அப்படி சுற்றிகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு ஜீவாவாக வந்துருச்சுன்னா திருப்பியும் அதே சொர்க்கலோகம் போகிறது, மழைக்கு போகிறது, திருப்பியும் கீழே வருது. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ரேர். சுற்றி 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 அவ்வளோ நமக்கு தெரியாததுனால, இதை எங்கேயுமே நமக்கு சொல்லிக் கொடுக்காததுனால தெரியல ஹவு மனுஷ ஜென்மா இஸ் ரேர் அப்படின்னு வேதம் அழகாக பஞ்சாக்னி வித்யான்னு சொல்கிறது. ஸோ இது வந்து மனுஷத்துவம், அதுதான் வந்து துர்லபத்திரயத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு அவ்வளோ ரேருன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரேர் வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம எல்லா சொசைட்டியும் பார்த்துருக்கோம். யார் வந்து மோட்சம் அடையணும்னு கேட்டிருக்கா? வெரி ரேர். அது எல்லாரும் வந்து சம்பாதிச்சோம், அப்படியே ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி மோட்சம் அடையணும் அப்படிங்கிறது வந்து செகண்ட் துர்லபம். மூணாவது வந்து குரு, அது வந்து ரொம்ப ரேர். இப்போ யாருக்கிட்டையும் யாரு போனாலும் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, தனுஷ் வந்து பயங்கர நமக்கு பெட்டாக இருக்கார், இல்லைன்னா வந்து கிரிக்கெட்டில் வந்து யாராவது பெட்டாக இருக்கு, யார் வீட்டிலாவது இவர் என்னுடைய குரு, இவர் தான் என்னுடைய வந்து ஆச்சாரியர், இவர் வாழ்க்கை எப்படி தான் நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறது வெரி வெரி துர்லபம். ஸோ இது மூணாவது துர்லபம். இதை மூணுத்தையும் யார் அடையாளோ அவ தான் வந்து மனுஷ வாழ்க்கையை வந்து கடக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த மாதிரி விஷயத்த நம்ம இப்போ படிக்கிறோம். நம்ம படிக்கிறதோடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும்ல, என்ன படிக்கிறோம் என்ன ஏதுன்னு.
ஸோ தட் ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் எது வேதம் சொல்கிறதோ, எது மனுஷ ஜென்மத்தை நம்ம கடக்க போகிறோமோ, எப்போ நமக்கு வந்து அடுத்த ஜென்மமே இல்லாமல் இருக்க போகிறோமோ. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ராவல், இந்த பஞ்சாக்னி வித்யாவில் ட்ராவல் பண்ணி வரோன்னு. இப்போ இந்த பகவத்கீதாவை படித்து, இதை மாதிரி உபனிஷத் படித்து நம்ம மோட்சம் அடைஞ்சிட்டோம்னா அந்த ட்ராவல் நமக்கு நின்று போயிடும். ஸோ வி வில் பி ஒன் வித் காட். தட் இஸ் வாட் இஸ் அவர் எய்ம். அதுதான் மோட்சம் சொல்கிறோம், ஆனந்தம்னு சொல்கிறோம், மோட்சம் சொல்கிறோம், பகவானை புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வேறு வேறு, ஒரே விஷயத்த வேறு மாதிரி சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த ஹோல் ட்ராவலை வந்து நம்ம இத்தனை ஜென்மமாக செடி இதுக்குவா போய் இந்த ஜென்மம் வந்து இதை இப்போ புரிஞ்சுட்டு அடுத்த ஜென்மமும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக வந்து இங்கே இதை படிக்கிறோம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நம்ம வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னோம்னா இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்.